Hey friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 88 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 87 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கி டே 88. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு இந்த மாதிரி எண்டில் பார்டர் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அண்டு இந்த இவ்வளோ ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பார்டர் டிசைன் மட்டும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக போட்டு காமிப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு ஃபுல்லாகவே ஸ்லீவ்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ், சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறம் சர்க்கிள் ஷேப் ஸ்டோன்ஸ், இவ்வளோ தான் எடுத்திருக்கோம். இவ்வளோ யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோ சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி, ஒரு ரோ ஆரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஒரு ரோ சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட டைமண்ட் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே ஆரி பீடை நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு அழகாக பண்ணி எடுத்தாச்சு. அந்த இன்றைக்கி நம்ம இதுக்கு லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷனாக நம்ம பண்ண போகிறோம். அழகாக ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். பட் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மி தான். ஜஸ்ட்டு 100 ருபீஸ் மட்டும்தான். 100 ருபீஸ் இருந்தாலே உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோ ஆரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்காக 4 பீட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு 5 ஆர் 6னா அது உங்களோட இஷ்டம். நான் 4 எடுத்திருக்கேன். எதுக்கு 4 எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம அரேஞ்ச் பண்ணுறது பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணும். அதுக்காக மட்டும்தான் 4 அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ப்ளைன் ப்ளவுசஸ் இருக்கும், எந்த டிசைனுமே இல்லாமல். பட் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஐடியா எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ளவுஸில் இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி எடுக்கலாம். அதுவும் வரும் 100 ருபீஸ் பட்ஜெட்டில். ஸோ நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த ஒர்க்கு பட் சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்தாலும் சிம்பிளாகவே பண்ண முடியும். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 87 டேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆரி சேலஞ்ச். அண்ட் இந்த சேலஞ்ச் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான். சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலஞ்ச் கேட்டிருந்தாங்க, ஆரி சேலஞ்ச். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா 30 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அந்த சேலஞ்ச் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். ஸோ அதனால் 100 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம 31 ஸ்டார்ட் பண்ணி 100 பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 100 டேஸ் சேலஞ்ச் இப்போ போயிட்டுருக்கு. 87 டேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி 88. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இந்த ஒரு ரோ ஆரி பீட் அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் அங்கங்கேயா இந்த க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், B7000 க்ளூ. எதுக்கு அப்படின்னா நம்மளோட டைமண்ட் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ டைமண்ட் ஸ்டோன் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். அண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஷேட். ஸோ இதில் ரொம்பவுமே நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் ரொம்ப அழகாக தெரியும், அந்த மாதிரியான ஒரு ஷேட் தான். அண்ட் இந்த ப்ளவுஸ் என்னோட ஒரு ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான். ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு அழகாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை. அண்ட் இது எல்போ லென்த் ஸ்லீவ்ஸில் இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் அடுத்து ஒரு ரோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரி பீட்ஸை திரும்பவும் அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச் பண்ண மாதிரியே தான் இன்னொரு ரோ ஆரி பீட்ஸை அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் 4 தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆரி பீட் ஸ்டிச் பண்ணும்போது 4 தான் ஸ்டிச் பண்ணுவேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணால் 6 ஸ்டிச் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும், பர்ஃபெக்ட் ஆரி லுக் கொடுக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன்.
ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக நீங்கள் வந்து ஃபுல்லாக கோர்த்து எடுக்கணும். நீங்கள் த்ரெட்டில் உங்களோட ஆரி பீட்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோர்த்து எடுத்துக்கோங்க. கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ அப்படியே அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ அது கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 rows இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பண்ண போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், கிராண்டாகவும் நீட்டாகவும் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த டிசைன். ஸோ நான் யோசித்து தான் இது பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி பண்ணினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து வர்டிக்கலாக லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் பென் தான் எடுத்திருந்தேன். என்னோடய ஒயிட் பென்சில் மறுபடியுமே மிஸ்ஸிங். ஸோ குட்டி பாப்பா தான் எடுத்து அங்கங்கே போடுறாங்க. ஸோ மறுபடியும் மிஸ்ஸிங் ஆனதுனால நான் பார்த்திங்கன்னா பென் தான் யூஸ் பண்ணுறேன். பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸோ வர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். எப்படினாலுமே நம்ம இந்த லைன் ட்ரா பண்ணுறதுக்கு மேலே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ட்ரா பண்ணக்கூடிய லைன்ஸ் வந்து தெரியாது. அதனால் நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் யூஸ் பண்ணி நீங்கள் தைரியமாக வரையலாம். ஸோ நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரா பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் ட்ரா பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வேணும்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆரி பீட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் சுகர் பீட்ஸ் எடுக்கும்போது நம்ம எப்போவுமே 6 தான் கோர்க்கணும். ஃபஸ்ட்டு 6 கோர்த்து அதோட 3rd பீட்டில் இருந்து இன்சர்ட் பண்ணி திரும்ப அடுத்த 6 அந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்த்துக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு இது சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய நீடல். ஸோ நீங்கள் நீடல் நம்பர் 12 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சுகர் பீட்ஸ் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இருக்காது. ஈஸியாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ எந்த பீடுனாலுமே உங்களுக்கு நீடல் நம்பர் 12ல் உங்களால் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நீடல் நம்பர் 12 வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம அழகாக இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுவும் நம்மளோட சுகர் பீட்ஸில் தான். ஜஸ்ட்டு சுகர் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். அண்ட் நீங்களுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டிச்டு ப்ளவுஸஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புது ஐடியாஸ் கிடைக்கும். புது டிசைன்ஸ் தெரிய வரும். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அடுத்த ப்ளவுஸுக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி உங்கள் கையாலே இந்த மாதிரி ஒர்க் பண்ண பாருங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் அதோட மிடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணி அதில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுங்கள். டைமண்ட் ஸ்டோன்ஸ் நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம். பாருங்கள் 2 ஸ்டோன்ஸ் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு இதோட கேப்லேயும் இன் பிட்வீனில் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், நல்ல ஒரு லுக் கொடுக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி நீடில் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த ஒர்க் நார்மல் நீடில் பண்ண மாதிரி தெரியாது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் புரிஞ்சுப்பாங்க. மற்றபடி பக்காவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரி நீடில் பண்ண மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் இதை இனி நம்ம கண்டினியூ பண்ணி போக வேண்டியது தான். அண்ட் நம்மளோட பிளானே இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு டிசைனை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். அந்த நம்மளோட சேனலில் நம்ம வந்து இப்போ கிவ்அவே போடுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் மந்த் ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தோம். இனி இந்த மந்த்துக்கான கிவ்அவே பார்த்திங்கன்னா நான் இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளாடி டாஸ்க் என்னன்னு சொல்வேன். ஸோ வீடியோஸை வந்து ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிவ்அவே என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் கூட அந்த கிவ்அவே வினராக இருக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து மறக்காமல் வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் ஸ்டோன்ஸை வந்து
அங்கங்கே பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு நேராக மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். அழகாக பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. பட் இன்னுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலை நம்மளோட ஒர்க்கை. இந்த கண்டினியூ தான் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா எகெயின் நீடில் வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு ஓரத்தில் வந்து வச்சுருக்கோம் நீடில். அந்த நீடில் நம்ம மறுபடியும் எடுத்து நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்டு நம்ம வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய சர்க்கிளை சுற்றி நம்ம ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளாரல் பேட்டர்னில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்னில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பீட்ஸை கோர்த்து எடுத்துட்டு அந்த ரவுண்டு சர்க்கிள் ஸ்டோனை சுற்றி நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே சுற்றி எடுத்து நீங்கள் ஸ்டிச் போட்டால் போதும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக முடியும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம். இதை இப்படியே நம்ம இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ரிமைனிங் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது நமக்கு எடுத்துக்கணுன்னாலும் கூட எடுத்துக்கலாம். அண்ட் அப்படியே நம்ம அடுத்ததில் ஷிஃப்ட் ஆக வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுலேயும் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இந்த டிசைன் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் இதை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை இப்போ நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணால் போதும் இந்த டிசைனையே. இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு டிசைன். அண்ட் முன்னாடியே பார்த்திங்கன்னா முன்னாடியே இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு டிசைன் தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஃப்ளார் மாதிரி க்ரியேட் பண்ணுறது. அண்ட் இப்போ நம்ம ஒரு ஃப்ளார் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளார் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளார்ஸ் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது தான். ஸோ க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்பவுமே நல்லா இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளார் நம்ம இது பண்ணதுமே நல்லா இருக்குது. ஸோ எகெயின் நான் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி B7000 க்ளூவை நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் அந்த ஸ்டோனை சுற்றி நான் பேஸ்ட் பண்ணுறேன். நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறமா பீட்ஸை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இது ரொம்பவுமே சிம்பிள் அப்படின்ட்டு சொல்லலாம். இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ண பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆகிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆகுது. ஸோ எனக்கு இது ரொம்பவுமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். அவ்வளோத்துக்கு நீட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் B7000 மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாளே அது ரிமூவ் ஆகி வந்துடும். B7000 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இன்கேஸ் வந்து அது இன்கேஸ் அவ்வளோ ஈஸியாக இலகி வராது. இலகினா கூட உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் தெரியாது. பட் ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா ஸ்டெயின்ஸ் தெரியும், அங்கே இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணவே செய்யாதீங்க. B7000 யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த B7000 ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தான். 40, 60, 80, 120 இந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் 40க்கு வாங்கினாலே உங்களுக்கு வந்து நிறைய ப்ளவுசஸுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது அங்கெங்கே லீக் ஆயிடுச்சு இல்லை அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். பட் ஃபேப்ரிக் க்ளூ அப்படி கிடையாது. ஸ்டெயின்ஸ், ஒயிட் ஸ்டெயின்ஸ் வந்து அங்கங்கே இதாயிரும். ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி B7000 யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. அண்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல, எனக்கு ஓரளவு ஒர்க் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த அளவு பண்ணாலே ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். இதுக்கு கீழே வந்து நீங்கள் வேணும்னா ஹேங்கிங்ஸ் கூட வச்சுக்கலாம். சின்னதாக இதே கலரில் ஹேங்கிங்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை கோல்டன் கலரில் கூட நீங்கள் ஹேங்கிங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஹேங்கிங்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2 ஆரி பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கு பிட்வீனில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணால் அந்த
டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பேஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ பேஸ்ட் பண்ணி எடுத்திருந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு என்னோடய இது வந்து என்ன அப்படின்னா பிளான் வந்து என்னென்னா இதை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ்ஸாக இருக்குது, உங்களுக்கு ஸ்மால் ஸ்லீவ்ஸ் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ இதுமே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து 3/4 நீங்கள் இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்குது, பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்லீவ்ஸ்னால் இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் நான் பார்த்திங்கன்னா இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசித்து எகெயின் வெர்டிக்கல் லைன்ஸ் கொஞ்சம் மேலே இருந்தே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கீழே நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் கொடுத்தோம், அதற்கு நேராக கரெக்டாக நான் வந்து மேலே இருந்து வெர்டிக்கல் லைன்ஸ் நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃப்ளாரல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்ததாக ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுருந்தேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக நான் வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கேப் எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன கேப் விடலாம் அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு கேப் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணியே போகலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேப் விட்டு பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் சின்னதாக ஒரு கேப் கொடுத்து அழகாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்டு இந்த மாதிரி நம்ம வந்து 3/4 ஸ்லீவ்ஸ்க்கு பண்ணுறது, எல்போ ஸ்லீவ்ஸ்க்கு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் லென்தி ஸ்லீவ்ஸுக்கு பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓகேவாக பண்ணால் நல்லா தான் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் B7000 க்ளூ தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்ம வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நேராக மேலே இதே மாதிரி நம்ம வந்து 4 ஃப்ளாரல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம சர்க்கிள் ஷேப்பில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி அதை சுற்றி நம்ம ஆரி பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளோரல் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ B7000 யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்மளோட ஆரி பீட்ஸை நம்ம கோர்த்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இது ரொம்பவுமே சிம்பிள். ஸோ ஒன் டைம் நீங்கள் எதை பண்ணிங்கன்னாலே உங்களால் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே உங்களால் வந்து பெரிய பெரிய டிசைன்ஸ் போட முடியும். உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், எந்தெந்த டிசைன்ஸ் எப்படி எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்பவுமே நல்லா இருக்குது. அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ஹைலைட் பண்ணியும் காமிக்கும். அண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெர்டிக்கல் ஹொரிசாண்டல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஜரி த்ரெட்டில். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு பீட்ஸோட யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பீட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த மாதிரியே பண்ணுங்கள். அந்த என்னோடய வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்க பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய வீடியோஸை பார்த்து டிசைன்ஸ் போட்டு அனுப்புகிறீங்க. எனக்கு அது நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. உங்களோட நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, என்னோடய ஹெல்த் பற்றி விசாரிக்கிறீங்க. ஒரு நாள் நான் வீடியோ போடலைனாலும் என்ன ஆச்சுன்னுலாம் விசாரிக்கிறீங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு நிஜமாகவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி நிறையா ரிலேஷன்ஸ் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாரல் பேட்டர்ன் போட்டிருக்கோம். அதுக்கு மேலேருந்து கீழே நம்ம எகெயின் சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நீட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி B7000 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்குது. ஃபைனல் லுக் இது தான் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணாலே நமக்கு ஃபைனல் லுக் கிடச்சிரும். அவ்வளோத்துக்கு பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நாளைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அண்டு நம்மளோட சேனலை உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள்.
நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ ஈவன் 30 rupees பட்ஜெட்லேருந்தே நம்ம போட்டிருக்கோம் நார்மல் நீட்டில் எப்படி ஆரி டிசைன் போடுறது அப்படின்ட்டு. 30லேருந்தே இருக்குது. 30, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ 100 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம போடலை. ஸோ நீங்கள் வந்து 100 rupees இருந்தாலே உங்கள் ப்ளவுஸுக்கு உங்களால் அழகாக டிசைன் பண்ண முடியும். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்களே புது புது டிசைன்ஸ் கற்றுக்கலாம். புது புது ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 30 rupees பட்ஜெட்லேருந்தே இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸை கூட பார்த்துக்கலாம். வீடியோஸை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் பாருங்கள். ஷார்ட்ஸில் இருக்கும். அதுக்கு கீழே நான் அந்த ஷார்ட்டோட அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களை வீடியோவில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வீடியோ கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வீடியோஸாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எந்த வீடியோ அப்படின்ட்டு. ஸோ ஷார்ட்ஸுக்கு கீழே நான் அந்த வீடியோ டேக் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக போய் பார்த்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு ஃப்ரீ டைமை நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ளவுஸஸுக்கு நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். நீங்களே டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோஸோட ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு மாடலாக மட்டும் வச்சுக்கோங்க. ஆர் ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சு எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கிராண்டாக இருக்குது. அண்ட் இது கூட நீங்கள் ஒரு ஹேங்கிங்ஸ் கூட செட் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ண பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 100 rupees. ஸோ ஜஸ்ட்டு 100 rupeesல இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்டு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.